அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஸோ இந்த வீடியோல மெயினா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எப்ப சார் வரும்? அப்படின்னு வந்து நெறைய பேர் வந்து கன்டினியூஸா வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கன்டினியூஸா வந்து கடைசி வரைக்கும் வீடியோ வந்து பாருங்க. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு தெரியக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டுலேருந்து நமக்கு ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து குடுத்தாங்க இல்லையா? 2024 படி. ஸோ இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் படி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செகண்டரி கிரேட் டீச்சருக்கு நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூன் மந்த் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே வந்து காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ சப்போஸ் யாராவது டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 15/5/2024 வரைக்கும் டைம் குடுத்துறாங்க. ஸோ இன்னும் ஒரு 13 நாள் வந்து டைம் இருக்கு. சப்போஸ் ஒருவேளை நீங்க டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த காலேஜ் டிஆர்பிக்கும் அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? மறந்துற வேண்டாம். ஸோ டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் படி ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் குடுத்துட்டாங்க. அதேமாரி செகண்ட் எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு இருக்கக்கூடிய கன்ஃப்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் இந்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்ப வரும்? ஏன்னா இந்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன்ங்கிறது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் படி வந்து பார்த்தீங்கன்னா, 4த் பொசிஷன்ல தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம், டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்கு. ஸோ இந்த 3ம் 4 தான் முக்கியம் இந்த இடத்துல. ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஒருவேளை டிஆர்பி போர்டுல அவங்க குடுத்த இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் படி தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அடுத்த எக்ஸாம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாமாக தான் இருக்கலாம். 1 ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இதுதான் 3ல குடுத்துருக்காங்க. நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஆர்பி போர்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் படி தான் நம்ம வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா, அவங்க குடுக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டு, எக்ஸாம் டேட்டு இதெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. எப்பயுமே உங்களுக்கு தெரியும் டிஆர்பி போர்டு பொறுத்தவரைக்கும் அந்த ஆனுவல் பிளானர் படி எக்ஸாம் வைக்கிறதே பெரிய விஷயம். சப்போஸ் அந்த ஆனுவல் பிளானர் படி எக்ஸாம் ஏதாவது கண்டக்ட் பண்ணாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் அதனுடைய எக்ஸாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 மந்த், 2 மந்த் முன்ன பின்ன தான் எப்பயுமே நமக்கு வரும். இது டிஆர்பிக்கு கன்டினியூஸா படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப 3ல இருக்கக்கூடிய இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து பேப்பர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா நமக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, மேபி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்கணும். இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வராதனால, ஸோ நமக்கு வந்து லிட்டில் கன்ஃப்யூஷன் இருக்கு. ஸோ டைரக்ட்டா அவங்க அடுத்து என்ன எக்ஸாமுக்கு வரலான்னு கேட்டீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் அது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஒரு வேள வருவாங்களா? அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்மளால கிளியரா ஒரு ஐடியா வந்து சொல்ல முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் இந்த மந்த்துக்குள்ளனாச்சும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டிஎன் டெட் எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் கூட குடுக்கலாம். சப்போஸ் நோட்டிஃபிகேஷனே குடுக்காம விட்டுட்டு, அவங்க டைரக்ட்டா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிஜிடிஆர்பிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் கூட குடுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். அது டிஆர்பி போர்டுல கையில தான் இருக்கு. ஸோ நாம இந்த பாயிண்ட்லருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டிஆர்பிக்கு தான் படிக்கிறீங்க, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க நோட்டிஃபிகேஷன் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. பாயிண்ட் நம்பர் 1 ஓகேங்களா? பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னா, சார் நோட்டிஃபிகேஷன் எப்ப சார் வரும்? எப்ப சார் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி யாருமே வந்து வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம் வந்து இருக்கு. அது வந்து 100% வந்து கம்பல்சரி நம்மளால சொல்ல முடியும். ஸோ 100% வந்து நம்ம என்ன சொல்றோம்ன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து இருக்கு. அது எப்ப வேணாலும் அவங்க கண்டக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷனுக்காக நீங்க யாருமே வெயிட் பண்ணாதீங்க. கன்டினியூஸா வந்து நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. அதுலயும் ஒரு சட்ட சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நியூ சிலபஸ் வந்து இருக்கு. லாஸ்ட் வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம். சிலபஸ் வந்து ஓல்டு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியூ சிலபஸா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மும் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நியூ சிலபஸ்னால மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நியூ சிலபஸ்ல அ எக்ஸ்ட்ரா ஒரு 20% சிலபஸ் வந்து புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸ்ல வந்து இதெல்லாம் தேவையில்லன்னு சொல்லி அத டெலீட் பண்ணிட்டு,
அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ நியூ சிலபஸ். ஸோ இந்த நியூ சிலபஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ஷன் வந்து இருக்கு. எப்படி வந்து குடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஜியோ பொறுத்தவரைக்கும் ஒரு சிலபஸ் வருது அப்படின்னா, மினிமம் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடினாச்சும் நமக்கு வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிடணும். தமிழ்நாடு கெசெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிஆர்பிக்கு வந்து பிஜிடிஆர்பிக்கு நியூ சிலபஸ் வந்து குடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கணும். மினிமம் 3 மந்த்துக்கு முன்னாடினாச்சும் அவங்க சொல்லணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நமக்கு அது எந்த ஒரு நியூ சிலபஸ் வந்து அப்டேட்டும் வந்து கிடைக்கல. மேபி உங்களுக்கு இந்த மே மந்த்துக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நியூ சிலபஸ்க்கு உண்டான அப்டேட் வந்து கிடைக்க வரும். ஓகேங்களா? மேபி இருக்கலாம். சப்போஸ் இல்ல, அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் குடுக்கும்போது தான் நியூ சிலபஸ் தருவாங்க அப்டின்னாலும், குடுக்க வாய்ப்புண்டு. அதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் குடுக்குறாங்க இல்லையா? நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும்போது, நியூ சிலபஸும் குடுக்கலாம். ஸோ இது எப்படி சார் குடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, காலேஜ் டிஆர்பிக்கு அதான் பண்ணாங்க. இந்த பாயிண்ட் நம்பர் 2 இருக்கு இல்லையா? அசிஸ்டன்ட் புரொஃபசர் இன் கவர்ன்மென்ட் காலேஜ், கவர்ன்மென்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் குடுக்கும்போது தான் அவங்க மேபி என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் குடுக்கும்போது தான் அதுக்கு உண்டான சிலபஸ் என்ன? அதுக்கு உண்டான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? எந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பான் அப்படின்னு சொல்லி நியூவா வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ ஒருவேள நமக்கு அந்த மாரி பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும்போது சிலபஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா பிஃபோரா ஒரு 3 மந்த் இல்ல 2 மந்த்துக்கு முன்னாடியே சிலபஸ் வந்து குடுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க அத பத்தி வந்து வொரி பண்ணாதீங்க. இப்போதைக்கு நம்ம கையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஓல்டு சிலபஸ் வந்து நீங்க வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த ஓல்டு சிலபஸ் வந்து நல்லா தெளிவா படிங்க. மேக்ஸிமம் தெளிவா படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11த், 12த் புக்ஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குடுத்து படிங்க. 11த், 12த் உங்களுடைய மேஜரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த நீட். ஸோ நீட்டுக்கு ஓரியன்டடா சிலபஸ் வந்து என்னென்ன இருக்கு உங்களுடைய மேஜர் ஓகேங்களா? ஸோ இது கம்பேர் பண்ணி படிக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா, இதுதான் வந்து உங்களுக்கு நியூ சிலபஸ்ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க மேபி. இது கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பிஜிடிஆர்பி சிலபஸ்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம எவ்வளோதான் படிச்சாலும் ரிப்பீட்டடா கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ டைம் இருக்கு. டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யாருமே வெயிட் பண்ணாதீங்க. இந்த டைம்லேருந்து இன்னிலேருந்து கூட நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட, உங்களால கண்டிப்பா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முழு மனசோட நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் படிக்கிறோம். வேற எந்த எக்ஸாமுக்கும் நம்ம படிக்கலன்னு சொல்லி, ஒன்லி கான்சன்ட்ரேஷன் வந்து பிஜிடிஆர்பிக்கு தான் பண்றீங்கன்னா, கண்டிப்பா உட்காந்து தெளிவா உட்காந்து படிங்க. நோட்டிஃபிகேஷன் வரும். நியூ சிலபஸ் குடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம படிக்கலாம். இல்ல எக்ஸாம் டேட் வந்த பின்னாடி படிக்கலாம். இதெல்லாம் வந்து எதுவுமே நீங்க வந்து கன்சிடரே பண்ணாதீங்க. நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தான் படிக்கிறீங்கன்னா, தயவு செஞ்சு படிங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் என்னைக்கோ ஒரு நாள் வரதான் போகுது. என்னைக்கோ ஒரு நாள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுல வந்து நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 100% நான் சொல்றேன். கண்டிப்பா பிஜிடிஆர்பி மேபி உங்களுக்கு இந்த இயர்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணலாம். இல்ல அப்டின்னா, ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க. 2 மந்த் பிஃபோரோ, 2 மந்த் ஆஃப்டர் எடுத்துக்கிட்டா கூட, உங்களுக்கு 2025 ஜனவரி பிப்ரவரிக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. கன்டினியூஸா வந்து படிங்க. எப்ப வேணாலும், எது வேணாலும் டிஆர்பி போர்டுல வந்து நமக்கு வரும். அதுதான் டிஆர்பி போர்டு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிஆர்பி போர்ட பொறுத்தவரைக்கும் நம்மளால நம்பவே முடியாது. திடீர்னு நாளைக்கு கூட உங்களுக்கு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து அலௌன்ஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ படிக்கிறது கொஞ்சம் தெளிவா படிச்சுட்டீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி நமக்கு ரிவிஷன் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ண வேண்டாம். யாருமே வெயிட் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. இல்ல நியூ சிலபஸ் வந்த பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு நம்ம கையில இருக்கக்கூடியது ஓல்டு சிலபஸ். அது வச்சு கொஞ்சம் நல்லா தெளிவா படிங்க. 11த், 12த் புக்ஸ்லாம் கம்பேர் பண்ணி கொஞ்சம் படிங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் வந்து தயவு செஞ்சு சொல்றேன். நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.